friends, today is a great day for Music Lounge School of Audio Technology because we have one of the most reputed and famous artists in our studio. Welcome Mr. Chinu to Music Lounge. Hello, sir. Okay. Mr. Chinu has played for around 5 to 6,000 movies over the last 30-40 years and has played a wide range of instruments. So he is very famous among all music directors and he has the credit of working for having worked for everybody. Sir, யார் கூட எல்லாம் நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்க? நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அதான் எங்கேருந்து உங்களுக்கு ஓர்மா வரத்த எங்கேருந்து வச்சுருங்க? மலையாளத்தில் தேவராஜ் மாஸ்டர், தட்சிணாமூர்த்தி சுவாமி, ரவீந்திரன் மாஸ்டர், ஜான்சன், எம் ஜெயச்சந்திரன், கௌசாப் பச்சன், மோகன் சித்தாராம், சரத் எல்லாரும் ஒர்க் பண்ணியாச்சு. ஓகே. மலையாளத்தில்? தமிழ்ல விஸ்வநாத ராமூர்த்தி, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ், அப்புறம் ஜிவி பிரகாஷ், யாரெல்லாம் இருக்காலும் எல்லாரோட பேரும் ஆயாச்சு. காதலர் தினம் அது இதே மாதிரி லஞ்ச் பிரேக்கில் போனேன். ஒரு மேண்டின் தான் கூப்பிட்டாரு. வெரி பாப்புலர் சாங். எத்தனை வயசுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு 15-16 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிட்டாரா ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. 73-74 ஓகே எம்எஸ்சி ட்ரூப்ல ஜாயின் பண்ணேன். ஓகே. அப்படியே அதே ஃபேமிலியில அப்படியே மேண்ட்லின், அப்படியே பேஞ்சோ, அப்போ யூக்லின், அப்புறம் அப்படியே பிளக்கட் இன்ஸ்ட்ருமெண்ட், அப்படியே பேஸ் கிட்டார், அக்கோஸ்டிக் கிட்டார், எலக்ட்ரிக் கிட்டார், அப்படியே ஸ்வர்மண்டல், அப்படி இந்த இந்துஸ்தானி சந்தூர், சாரங்கி, சரோத், தில்ருபா, அப்புறம் அரபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்த பிறகு அவர் புதுசாக கொண்டு வருவார். அவுதா கொண்டு வந்தார். முஸ்தபா சாங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ரபாப் ஜோதா அக்பரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிச்சேன். அது ரபாபில் வாசிச்சது, இதில் வாசிக்கிறேன். அப்புறம் சாஸ் வந்து இந்த ஹாரிஸ் வந்து கண்ணு நோக்கி அவர் கொண்டு வந்தார். அது வாசிச்சேன். அப்புறம் அயன் படத்தில் அது குல்சன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது யூஸ் பண்ணார். அப்புறம் கோட்டோ வந்து மாற்றான்ல யூஸ் பண்ணார். அப்புறம் 7ஆம் அறிவிலையும் யூஸ் பண்ணார். அதை ஹாரிஸ் வாங்கி வந்தார். இப்படி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்புறம் ஒரு லேட்டஸ்ட் ஒரு பாட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்ட அவர் கிட்டார் கேட்டார். நான் மேண்டின் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். மழை பெய்யுது வெளியில், கிட்டார் கொண்டு வரணும். ஒரு 1 hour போயிட்டு ஒருத்தர் இதில் வாசிச்சுட்டு இருந்தார். அது நல்லா சாங் ஹிட் ஆகிடுச்சு. இதில் ஸ்பெஷல் பண்ணது வந்து சந்தூர். ஏன்னா அது வந்து நான் 76ல் என்ட்ரு ஆனேன். விஸ்வநாத் சார் கிட்ட, இளையராஜா கிட்ட எல்லார்கிட்டையும் ஒர்க் பண்ணேன். ஜிகேவி சார் தான் ஃபர்ஸ்ட். இளையராஜா சார் குரு. அவர் ரெக்கார்டிங்க்கு நான் போனேன். நீ ஏன் வாசிச்சு தம்பி ராஜ்குமார் சார் படம் 76 or 77 அந்த டைமில். அப்போலேருந்து என்னை கூப்பிடுறது வந்து சந்தூர் சீன். ஏன்னா இப்போ முருகங்க இருந்தாங்க, ஒருத்தர் செல்லோவில் இருந்தார், கிட்டாரில் இருந்தாங்க, சந்தூர் சீன்னு பேர் வச்சு. அது என்னோட ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் டெலிஃபோன் நம்பர்ஸ் நோட் பண்ணுறத விட எஸ்ல சந்தூர் சீன்னு நோட் பண்ணுவாங்க.
ஃபேண்டாஸ்டிக். ஓகே, நீங்கள் நிறைய ஹிட் மூவிஸ்ல வாசிச்சிருப்பீங்க. ஏதாவது உங்களுக்கு ஓர்வா வருதா? இது இப்போ இது இந்தியன் சாங்ஸ் ஜோதா அக்பர்ல ரபாபா கொண்டு வரல. ஓகே. அப்புறம் சந்தூர்ல கூட வெண்மதி வெண்மதின்னு ஒரு படம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் படம். ஓகே. அப்புறம் ஜெயச்சந்திர சாருக்கு நிறைய பெருமளக்கா. ஓகே. அந்த படம் ஹிட் சாங் இருக்கு. ஓகே. தமிழுக்கு ஒரு ஹிட் சாங் இருக்கு. இப்போ ஒரு ஜெயச்சந்திர சார் சாங் தான். ஓகே ஓகே. நல்ல சாங், பியூட்டிஃபுல்லா சந்தூர் கூப்பிட்டாரு, நல்லா வந்து. கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க சார். இது ஓப்பனிங் அப்படியே கொஞ்சம். ஓகே. இதுல நீங்க வாசிக்கிறத உங்களே இம்ப்ரோவைஸ் பண்ண நிறைய விடுவாங்க. சில இடத்துல அவ சொல்ற நோட்ஸ் ஃபிக்ஸா இருக்கும், சில இடத்துல வந்து ஃப்ரீயா விட்டுருவாங்க. கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க சொந்தமா படிச்சதுதான் இல்லையா? ஆமா சார். யாரும் டீச்சர் கிடையாது, டிவிடி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஷாப்புக்கு போவோம். நீங்க இந்த நியூ மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இந்த அக்கோஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கரெக்டா அது ப்ளே பண்ற மாதிரி அதுக்கு ஒரு போர்ஷன் வச்சா நல்லா இருக்கும் இல்லவா? இல்ல அக்கோஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே லைஃப் டைம். அப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது. அதனால திருப்பி மேண்ட்லைன், சந்தூர், கிட்டார் பண்ணிருந்தாங்க. அப்பவே வந்து 60s 70s வந்து நிறைய இருந்தது. ஆனா அது அவ்வளவு தூரம் போய் இப்போ வந்து நம்ம நெட் மூலமா பாக்குறோம், புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாக்குறோம், ஷாப்பை பாக்குறோம். அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஷாப்புக்கு போயிட்டு ஈஸியா பை பண்ணிட்டு வர முடியும். ஆல் ஓவர் த வேர்ல்டு வசீகரா தீம் செகண்ட் பிஜிஎம் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு போர்ஷன் அது. அந்த சாங்கோட ஒரு வெரி ஹார்ட் ஒரு கோர் போர்ஷன் ஆகும் இந்த பிஜிஎம். அப்போ தெரியாது அவங்களுக்கு. ஸோ அக்கோஸ்டிக் என்றைக்குமே 100 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து இருக்கு. வீணிலே 20 வெரைட்டி வீணை இருக்கு. இப்போ இதே சந்தூர் எடுத்திங்கன்னா 10 வெரைட்டி இருக்கு. காஷ்மீர் சந்தூர்னு ஒரு நம்ம ஊரில், இது பெர்ஷியன் காணுன்னு, சைனீஸ் காணுன்னு, யங் சென்னு ஹாங்காங், அப்புறம் டல்சிமர்னு யூரோப் கண்ட்ரி. இந்த மாதிரி நிறைய பேர் கோட்டோ ஹார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டியூப் சித்தார்னு வாங்குது. இதே பேசிக்ல ஒரு 10 வெரைட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ண நல்ல ஸ்கோப் இருக்கு. கண்டிப்பா. பேஞ்சோன் மட்டும் ஒரு வாட்டி அது கொண்டு வரல. ரொம்ப ஹிட்டான சாங் அது. லகான் படத்துல ஒரு பேஞ்சோ கூட அவரு கீபோர்ட்ல வச்சாரு. பாப்புலர் ஹிட் சாங். இது ஒரு ஃபர்ஸ்ட் விஜயம் வாசிச்சிருக்கேன். நல்ல ஹிட் சாங் இது. ஆஸ்கர் வேற போச்சேன். ஏன்னா ஒரு அக்கோஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னைக்குமே லைஃப். அது வந்து டெஃபினட்டா அது எந்த டவுட் இல்லை. ஏன்னா ரியல் வைப்ரேஷன். நோ டவுட். இப்போ ஒரு தான்புரா வர ஒரு வைப்ரேஷன் வந்து கம்ப்யூட்டர்ல வராது. ஒரு சொர்மெண்டல் வாசிக்கிற வைப்ரேஷன் கம்ப்யூட்டர்ல டெஃபினட்டா வரும். ஓரளவுக்கு 25% வரும். அது ஒரிஜினலோட வீணையும் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் தான். சரோத் சரோதும் ப்ளே பண்ணுவாங்க. சரோத் கேவிஎம் சாருக்கு வாசிச்சேன் நான் 85ல. அது ஒரு ரஹ்மான் சாருக்கு ரட்சகன்ல வாசிச்சேன். அவரே கேட்டார், நீ சரோட் வாசிப்ப டச்சில் இருக்குல்ல, அந்த நெஞ்சம் நெஞ்சே மறந்துட அந்த பாட்டு. அது ரட்சகன் படத்தில் வீட்டு போயிட்டு டக்குன்னு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வாசிச்சேன். ஒரு நாள் ரெக்கார்டிங் சார், ஒரு 2 years பேக், 2-3 years பேக், ஒரு ஈவினிங் 7 o'clock இருக்கும்.
அவர் ஃபோன் பண்ணி மேண்ட்லின் மட்டும் போகிற உடனே வா அப்படின்னு. ஸோ எனக்கு வேறு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்து நாளைக்கு வரேன் அப்படின்னு. சரி நாளைக்கு 10 o'clock ஆகும் அப்படின்னு 10 மணிக்கு போனேன். கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போனேன் மேண்ட்லின். எனக்கு பர்டிகுலராக அதுதான் கேட்குறாருன்ட்டு வந்தவொடனே 15 minutes வாசித்தேன். ஒரே ஒரு பிட்டு தான் கொடுத்தாரு. அதுக்கு Thank you so much. ஓகே, எங்கள் ஸ்கூல் பார்த்தீங்க எப்படி பிடிச்சதா உங்களுக்கு? நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. இனிமேல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் தான் நல்லா வாட்சதெல்லாம் பார்த்து பாட்டுங்களாம் டிவியில் ரேடியோவில் சீரீஸில் கேட்டு நியூ ஜெனரேஷன்ஸ் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் வரணும். வந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்ல சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் நாங்கள் வாசிக்கும் போது 15-20 மியூசிக் டைரக்டர் மேலே கிடையாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு பேட்ச் இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 100 பேருக்கு மேலே இருக்கிறதுனால 100 பேர்கிட்டையும் வாசிக்கிற அளவுக்கு ஸ்கோப் இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. நல்லா வாச்சா காலையில் ஒருத்தர், மத்தியானம் ஒருத்தர், நாளைக்கு ஒருத்தர், அப்படியே டெய்லி ரெக்கார்டிங் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அதான் இந்த வருஷம் நல்லா இருக்கும். நியூ ஜென்ரேஷன்ஸ் நல்லா வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் பண்ணுவோம். Thank you so much for spending your time. Thank you, sir. Okay.